வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அண்ட் கைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரோமன் ரெயின்ஸ் vs ஜான் சீனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு இஷ்யூஸாகவே போயிட்டுருக்கு. இது என்ன தான் ப்ரோ கதை, ரியல் ரீசன் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஜான் சீனாவுக்கும் ரோமனுக்கும் ஒரு மேட்ச் நடக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஏங்கியிருப்பீங்க. அது நடக்காதுன்னு தெரியும், நடக்க போகிறது இல்லைன்னு தெரியும். இதில் இப்போ என்ன கதைனா, சர்வீசஸ் வார் கேமில் ரோமன் ரெயின்ஸ் இருப்பார். ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் உறுதியானது தான். இப்போது ஜான் சீனாவும் இருப்பார் ரோமனுடைய டீமில். சிஎம் பங்கு, சீனா, ஜே ஊசோ, கோடி ரோஸு, இவங்க 4 பேர் ரோமன். அப்புறம் இவங்க 5 பேர் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ரோமன் இல்லையா, ஃபஸ்ட்டு சிஎம் பங்கு, கோடி, ஜே இருந்தாங்க 3 பேரா. தலைவன் ஜிம்மி ஊசோ எடுத்துன்னு இணைச்சிட்டாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு இவங்க 2 ஜான் சீனாவுக்கு வேலை இல்லைன்னு. ஆனால் ஜான் சீனா கண்டிப்பாக ஒரு மேட்ச் பண்ண போகிறாரு சர்வீஸ் சீரிஸில். அவர் டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணுவார். அப்படி இல்லைனா மண்டே நைட்டால் டைட்டில் டிஃபெண்டிங் டைட்டில் தோத்துட்டு யார் கூட நார்மல் மேட்ச் பண்ணலாம். அவருடைய ஆப்போனண்ட் ஓல்டு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் கூட கொடுக்கலாம். இங்கே ரோமன் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அண்ட் கைஸ் ரோமனுக்கும் ஜான் சீனாவுக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஃபேஸ் டு ஃபேஸும் ஒரே ஷோவிலையும் ஒரே இதில் எதுலேயுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எதுவுமே பண்ண முடியுறாங்க. ஏன்னா ஸ்டோரி லைனே மாறும். ரோமனும் ஜான்சனும் ஃபேஸ் டு ஃபேஸ் வரும்போது மேட்ச்சு அது இதுன்னு மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு அப்புறம் ஜான்சனா ரோமனு அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரோமனும் ஜான்சனும் ஒரே ஸ்க்ரீனில் கூட காட்டக்கூடாதுன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால தான் ரோமனு சர்வீஸ் இருப்பாரா, ஜான்சனா வேணாம், அந்த இடத்துக்கு வேணான்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்களாம். அதனால தான் அதை புக்கிங் பண்ணாமல் வச்சுருக்காங்க போல். ரோமனும் ஜான்சனாவும் ஃபேஸ் டு ஃபேஸ் எதுவுமே இருக்காது. மக்கள் விரும்பினா ட்ரை பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன். அண்ட் கைஸ் பிரான் ஸ்ட்ரோமன் ஒரு சாதனை படைச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, டபிள்யூலேருந்து வெளியே போயிட்டாரா, சம்பளம் அதிகமாக கேட்டார், லைட்டாக இன்ஜுரி இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய இது வச்சு போயிட்டாங்க. சம்பளம் அதிகமாக தரலன்னு இவர் போயிட்டு இந்த ஷோ ஒன்று நடத்துகிறாரு. இந்த ஃபுட்டுலாம் நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய இது தின்ன முடியாத சாப்பாட்டெலாம் சாப்பிட்டு இதுவும் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அதை சாப்பிட்டு ஷோ நடத்தியிருக்காங்க. டபிள்யூடபிள்யூ NXT, AEW டைனமெண்ட்டு இது 2ஓடைய வியூவர்ஷிப்போட அதிக வியூவர்ஷிப் வாங்கியிருக்காரு. தனியாக நின்று இந்த கம்பெனி வச்சு வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஒரே ஆள் இந்த ஃபுட்டு இது வச்சு இந்த ஷோ நடத்தி டைனமெண்ட்டு NXTயோட அதிக வியூவர்ஷிப் வாங்கி ஒரு சாதனை இப்போ படைச்சிருக்காரு போல். ஆனால் தலைவன் வேறு ரகம் கைஸ். எனக்கெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப எஃபெக்ட் போட்டுட்டேன். பிரான் ஸ்ட்ரோமனு ரிலீஸ் பண்ணதால். அவரெல்லாம் ஆல்ரெடி ஒரு டைம் ரிலீஸ் ஆகி திரும்பி கொண்டு வந்துட்டு ரிட்டையர் ஆகி தான் போவார். அந்தளவுக்கு தரமாக வாய்ச்சிருக்காரு. பிராக்குக்கு பிரான் ஸ்ட்ரோமன் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்லாம் எப்படி இருந்தது நினச்சி பார்த்தாலே அப்படி இருக்கும். சரி விட்டு தள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கதையை பேசுவோம். இந்த TKO இந்த கம்பெனி இருக்கானுங்கல்ல, இவனுங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய வேலை ஒன்று பார்க்க போகிறானுங்க போல். இவர் TKOவோட மேனேஜர் இருக்கார்ல, இவர் பேர் எனக்கு சரியாக தெரியல. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கம்பெனி நாங்கள் வாங்கியாச்சுப்பா. கம்பெனி வாங்கினது இல்லாமல் எங்களுடைய இதில் தான் முக்கால்வாசி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த பேரும் மாற்ற போகிறோம். வின்ஸ் மெக்மேன் வச்சாரில்ல இந்த பேப்பர் யூஸ் பேரெல்லாம், அதை நாங்கள் மாற்ற போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கைஸ் பார்த்தீங்களா என்னென்ன பண்ணீங்க, இப்போ எங்கே கை வைக்க வச்சுட்டானுங்க பார்த்தீங்களா. அதாவது ராயல் ரம்பிள், சம்மர் ஸ்லாம், வெஸ்டர்மீனியா, இந்த மணி இந்த பேங்க்கு, இந்த பேப்பர் நேம்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். வெசல் போலீஸாக இவங்க தான் இப்போ புதுசாக ரெடி பண்ணாங்களாம். அது ஆல்ரெடி இருந்தது தானே. இது இந்த ECWலேயே இதில் ஒரு டபிள்யூவில் இருந்தது. அது அதுலேருந்து தான் இதில் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி இந்த பேர்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம், நாங்கள் புது பேராக வைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புது பேர்லாம் வச்சா ஓடாது கம்பெனி, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் நிலச்சி நிற்கும். WWEக்கு அர்த்தம் இந்த பேப்பர் யூஸும் இதில் இருக்க பாதி ரெஸ்லர்ஸும் இதில் நடக்கிற விஷயத்தை வச்சு தான். நீ டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா இது WWE கிடையாது, வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா தப்பு தான், இல்லைன்னா பண்ணாமல் இருந்தால் ரைட்டு தான். பாப்பு ட்ரிபிள் H அப்படிலாம் மாற்ற விட மாட்டார் பேர்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் ஃபைனலி ரிட்டர்ன் பேக் பண்ண போகிறாரு. இந்த டிசம்பர் 12ஆம் மாதம் டிசம்பர் 1 ஸ்மாக் டவுன் இருக்குல்ல, இப்போ இந்த சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுனில் ரேண்டி ஆர்டன் வரப்போகிறார். இதில் ஹீல் டர்ன் பண்ண போகிறாரா என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. பட்
தலைவனுக்கு ஒரு இடத்துல பேர் போட்டுருக்கணும். எலும்பரசன் சாம்பிளையும் ரேண்டி ஆர்டன் இருக்க மாட்டார் போல். அவர் அந்த இதில் பேர் இல்லை. பட் இங்கே ஸ்டில் ஈல்டன் தான் பண்ண போகிறாருன்றது தெரியுது. ராயல் ரம்பிளில் ஏதோ தலைவனுக்கு பெருசாக பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராயல் ரம்பிளா இல்லை இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் என்னன்றது ஒன்றும் சரியாக புரியல. ஆக மொத்தம் ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு நற்செயல் தான். ரேண்டி ஆர்டன் நம்ம தலைவன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. இதுக்கப்புறமும் அடிக்கடி ரெஸ்ட் எடுப்பாருன்னு எனக்கு தெரியல. ரெஸ்ட் இந்த டைம் எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று பண்ணணும், ஈல்டன் பண்ணணும், இல்லை சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும். அப்படி முடிச்சுட்டு தான் ஏதாவது பண்ணுவாரே தவிர ரெஸ்ட்டு விடாமல் இதுக்கப்புறம் ஏதோ சம்பவம் ஸ்டில் நின்று பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணால் சரி தானே. சர்ப்ரைஸாக கூட மண்டே நைட்ரால் இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, வாய்ப்பு இல்லை. பட் சர்ப்ரைஸாக ஸ்மாக் டவுனில் முன்னாடி கூட வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் அது வராத பட்சத்தில் கண்டிப்பாக டிசம்பர் 5 வந்துடுவார். ஏன்னா வெக்கேஷனுக்கு போயிருந்தார். ஏன்னா இவனுங்க டபிள்யூ ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல போலுக்கு. அதனால் நான் போகிறேன்டா, போயிட்டு கொஞ்ச நாள் லீவ் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி போயிட்டார். ஃபோட்டோலாம் பார்த்துருந்தோம். அந்த வெக்கேஷன்லாம் முடிச்சிட்டாரு. இப்போது ரிட்டர்ன் பண்ண போகிறாரு 5 வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக வரும் பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னரை பற்றி. கைஸ் இப்போது வார் கேம் நடக்க போகுது. 2 டீம்லேயும் 4 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு ஆள் தான் பாக்கி இருக்கு. ஆப்போசிட்லேயும் ட்ரூ மேக்கன்டையர் ஒரு பெரிய தலைவனை இறக்கி விட்டாங்க. இப்போது டீம் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சிஎம் பங்கு, கோடி, ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, பிரான் பிரேக்கரு, பிரான்சன் ரீடி, ட்ரூ மேக்கின்டையரு, லோகன் பாலு. இன்னும் 2 பெரிய தலைங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நான் மண்டே நைட்ரா முடிஞ்சு கூட இந்த வீடியோ வரலாம். அந்த மண்டே நைட்ரால் சம்பவம் நடந்திருக்கலாம். ரோமன் வந்திருக்கலாம், இல்லை பிராக் லெஸ்னர் வந்திருக்கலாம். பிராக் லெஸ்னர் வந்து ட்ரூ மேக்கின்டையர் அதாவது இந்த விஷனில் சேர்ந்துருக்கலாம். ரோமன் போய்ட்டு சிஎம் பங்கு டீமில் சேர்ந்துருக்கலாம். சேர்ந்து பார்த்தீங்கன்னா சில பெரிய சம்பவம் பண்ணலாம். ஏன்னா பிராக் லெஸ்னர் சும்மாவே இருக்க மாட்டார். அது மாதிரி இந்த டீம் மேபி தோத்துருச்சுன்னா பிராக் லெஸ்னர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ட்ரூக்கும் பிராக்குக்கும் அப்படியே ஒரு தனி ஸ்டோரி நடத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபேஸ் டீம் பக்கம் பிராக் லெஸ்னர் அடித்து போட்டு கோடி ரோஸை சேலஞ்ச் பண்ணி சாம்பியன்ஷிப் பக்கம் போகலாம். இல்லை சிஎம் பங்குக்கும் பிராக் லெஸ்னருக்கும் சாம்பியன்ஷிப் பக்கம் போகலாம். அண்ட் கைஸ் இதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் ஸ்டில் எதிர்பார்க்கலாம் பேப்பர் தான். சில ஸ்மாக் டவுன்லையும் இல்லை ராவ்லையும் சில அப்பீரன்ஸ் பண்ணலாம். ரோமன் மாதிரி எப்போனா ஒரு டைம் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். பார்த்தா சரி தானே. இப்போ இவ்வளோ வருஷமாக பார்க்காம இப்போ பார்த்துட்டோம். இப்போ கொஞ்ச நாளாக இல்லை. ஏன்னா இவருக்கான நேரம் காத்துட்ருக்கு. பேப்பர் வியூஸ்லேயும் அஃபிஷியலி இவர் பேர் இவர் ஃபோட்டோலாம் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், தலைவர் சர்வீஸ் சீரிஸில் ஆல்மோஸ்ட் வர மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். அந்த 5th மெம்பர் இவர் தான். அவ்வளோதான் கைஸ். ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். பை கைஸ்.